வணக்கம். டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி ஜெய்ப்பூர் தான் சுற்றி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. ஒரு நாளைக்கு ரெண்ட்டு 350 ரூபா. ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸு நம்ம கையில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டிக்கெட் கிடைக்கிது. ஜெய்ப்பூரை நம்ம பார்க்க போகிற எல்லா இடங்களுக்கும் ஒரே இடத்துல டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற இடத்துல நம்ம காத்திருக்க வேண்டியது இல்லைல்ல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு தான் வந்தோம். அரச குடும்பத்தினர் உபயோகப்படுத்திய பொருட்கள், அவங்க வேட்டைக்கு உபயோகப்படுத்தியது, அவங்க இசைக்கு உபயோகப்படுத்தியதுன்னு எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 1550வது வருஷமே எவ்வளோ கலைநயமிக்க, எவ்வளோ அழகழகான பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு பயங்கர வியப்பாக இருந்துச்சுங்க. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரச குடும்பத்தினர் தண்ணீர் அருந்த, பழச்சாறு அருந்த, உணவு அருந்த உபயோகப்படுத்திய பாத்திரங்கள். எவ்வளோ கலைநயம் மிக்கதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சிற்பங்கள். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அதிகமாக போர்கள் இருந்திருக்கு. அதனால விதவிதமான ஆயுதங்கள், வில்லு, வேலு, அம்பு, ஈட்டி எல்லாம் பாருங்கள் எத்தனை விதமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். ராஜஸ்தானை ஆட்சி பண்ண மன்னர்கள் இந்த மாதிரி இசையிலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 1550வது வருஷமே தபேலா, மிருதங்கம், வயலின், எத்தனை வகையான இசைக்கருவிகளை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இது ராணிகள் உபயோகப்படுத்திய நகைகள். இப்போ நம்ம மியூசியம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஜல்மஹால் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஜெய்ப்பூர் மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறதுனால ரோடெல்லாம் ரொம்ப அகலமாக இருக்குது, தெருக்கள்லாம் நீளமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே நம்ம பார்த்த நகரங்களே வியந்த நகரம் ஜெய்ப்பூர் தான். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது நகரம். ஜெய்ப்பூரில் சாலையோர கடைகளில் வாங்குகிற பொருட்கள் கூட அவ்வளோ கலைநயம் மிக்கதாக இருக்குங்க. இது ஜெய்ப்பூருடைய பாரம்பரிய உடை அணிந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம். 100 ரூபா தான் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம 100 ரூபாய்க்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு 50 ரூபா சார்ஜு, ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் 100 ரூபா வாடகைன்னாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. இந்த ஜல்மஹால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா மான்சிங்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாருல, அவர் மாலை நேரங்களில் இந்த ஏரி முழுவதும் வாத்துகளை விட்டுருப்பாங்களாம். ராஜா அந்த மஹாலில் மேலே உட்காந்து அந்த வாத்தை வேட்டையாடுறது அவருக்கு ஒரு பொழுதுபோக்காம். அதுக்காக கட்டினதான் இந்த ஜல்மஹால். ஜல்மஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல போட்டிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சான். ஆனால் இப்போ போட்லாம் கிடையாது. நம்ம அந்த கரையிலே நின்று அந்த மஹாலை பார்த்துட்டு வர்றது தான். மற்றபடி அங்கே ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ரொம்ப வெயில். அதனால் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இங்கேருந்து வண்டி எடுக்கிறோம். அடுத்து ஆம்பர் ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அதுதான் ராஜா மான்சிங்குடைய அரண்மனை. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் ரெண்ட்டுக்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தாங்க. ஏன்னா டிராஃபிக் இருக்காது, எந்த இடத்துல வேணாலும் நிப்பாட்டிக்கலாம், நினச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ஜெய்ப்பூர் ஃபுல்லாக கோட்டை தாங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே போனீங்கனாலும் கோட்டை தான், அவுட்டரில் போனீங்கனாலும் கோட்டை தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதாங்க ஆம்பர் ஃபோர்ட்டு. இது 2 வீலர் இருக்கிறதுனால நம்ம மேலே வரைக்கும் 2 வீலரில் வந்துட்டோம். நம்ம காரில் வந்தோம்னா கீழேயே காரை நிப்பாட்டிட்டு அங்கே ஜீப் தனியாக பிடிச்சி தான் மேலே ஏறி வரணும். வாங்க இப்போ இந்த அரண்மனையை பார்க்கலாம். இந்த ஜெய்ப்பூர் நகரத்தை நிர்மாணித்தது ராஜா மான்சிங் அப்படின்னு ஒரு மன்னர். அவர் அக்பருடைய படையிலையும் தளபதியாக இருந்ததாக சொல்கிறாங்க. அவருடைய அரண்மனைக்குள்ளே தான் இப்போ வந்திருக்கோம். நிஜமாலுமே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த அரண்மனைக்குள்ளே இருக்குங்க. ஒன்றையும் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. வாங்க ஒன்று பார்க்கலாம். ஆனால் இந்த ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக கைடு இல்லாமல் வர்றது வேஸ்ட்டு. எதுவுமே நமக்கு புரியாது.
இவர் தான் நமக்கு கூட வந்த கைடு. ரொம்ப சூப்பராக எல்லா விஷயத்தையும் சொல்லி விளக்குனார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமைச்சர்கள் அரசரை சந்திக்கிற இடம். எவ்வளோ சூப்பராக கலைநயமாக இருக்குது பாருங்கள். அந்த தூண்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே செடிகள் வைத்து வரையப்பட்ட ஓவியமாக, இலைத்தழைகள் வச்சு. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். 600 வருஷம் ஆகியும் இன்னும் அது மங்காமல் அப்படியே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொன்னாங்க. உண்மையிலுமே பயங்கர வியப்பாக இருந்துச்சுங்க அதை பார்க்குறதுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா மான்சிங் செயற்கையாக உருவாக்கின ஏரியா. மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை போக்குறதுக்காக அந்த காலத்தில் செயற்கையாக ஏரியா உருவாக்குனாராம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு லைட் ஷோ நடக்குது இல்லை, அதுக்கு 200 ரூபாய் டிக்கெட்டு. அங்கே உட்காந்து நம்மளாம் லைட் ஷோ பார்க்க முடியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராணிகள் குளிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற பாத் டப்பு. அதாவது ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடியே பாத் டப்பெல்லாம் வச்சு குளிக்கணுங்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரொம்ப வியந்து பார்த்தது இந்த கண்ணாடி மாளிகை தாங்க. அரண்மனைக்குள்ளேயே இந்த கண்ணாடி மாளிகையை கட்டி வச்சிருக்காரு ராஜா மான்சிங். ராஜா மான்சிங்குடைய சமகாலத்து முகலாய மன்னர்கள் எல்லாருமே தங்கத்தால் பலவிதமான கலைநயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வித்தியாசமாக யோசித்து இந்த கண்ணாடியால் ஒரு மாளிகையை கட்டியிருக்காருங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா இந்த மாளிகையில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு உபசரித்து உணவு கொடுக்கறது ராஜா மான்சிங்க்கு பழக்கமாக. ஏன் அப்படின்னா, இந்த கண்ணாடி மாளிகையில் நீங்கள் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிங்கன்னா இந்த மாளிகை முழுவதுமே அப்படியே மின்னுமா, அவ்வளோ அழகாக இருக்குமா. சுற்றிலும் ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான் ஏற்றி வைப்பாராம். மாளிகை முழுவதும் அந்த கண்ணாடி துகள்கள் இருக்கிறதுனால அப்படியே அந்த மாளிகையை மின்னும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிற்பம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்த மறைச்சிக்கிட்டு பார்க்கும் பொழுதும் அது ஒவ்வொரு வடிவத்தை காட்டுது. யானை தந்தம் மாதிரி இருக்குது, மீன் மாதிரி இருக்குது, தேள் மாதிரி இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது, தேனி மாதிரி இருக்குது, ஆமை மாதிரி இருக்குது, யானை காது மாதிரி இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா மனிதனுடைய காது மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்த மறைச்சிக்கிட்டு பார்க்குறப்பையும் ஒவ்வொரு வடிவம் தெரிகிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ராஜா மான்சிங்குக்கு மொத்தம் 12 மனைவிகள். அவங்களுக்கு ஒருத்தருக்கும் இவ்வளவு சிறிய ஜுவல் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாராம். ஒரு ஆள் உயரத்துக்கு மட்டும்தாங்க இருக்குது. ராணிகள் எங்கேயாவது திருமணத்துக்கு விசேஷங்களுக்கு போகிறப்ப இந்த பல்லக்கில் தான் அந்த ஜுவல் பாக்ஸை வச்சு தூக்கிட்டு போவாங்களாம். இது வந்து ராணிகள் ஊஞ்சல் ஆடுகிற இடம். மழை பெய்கிறப்ப அங்கிட்டிருந்து தண்ணி வந்து இந்த வாய்க்கால் வழியாக போகுமா. அது தண்ணி போகிறப்ப நல்லா காற்று ஜில்லுன்னு வரும்ல, அப்போ வந்து ராணி வந்து இங்கே ஊஞ்சல் ஆடுவாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடங்க. ராஜா மான்சிங்குக்கு மொத்தம் 12 மனைவிகள். 12 பேர் சண்டை போட்டுக்க கூடாதுல்ல, அதனால 12 பேருக்கும் ஒரே மாதிரி 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு ராஜா. அங்கே சைடில் ஒரு படிக்கட்டு தெரியுது பாருங்கள், அது வழியாக தான் ராஜா மேலேருந்து கீழே இறங்கி வருவாராம். மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ராஜா நடமாடுவார். அவருக்கு வந்து எந்த ராணியை சந்திக்கணும்னு விருப்பப்படுறாரோ நேரடியாக அந்த ராணியுடைய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே இறங்குற மாதிரி படிக்கட்டுகள் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராணியும் குறிப்பிட்ட ரக வாசனை உள்ள சென்ட்டு தான் யூஸ் பண்ணணுமா. அப்போ தான் ராஜா மேலே நடந்து போகிறப்ப யாருடைய வாசனை அவரை கவருதோ அந்த வாசனைக்கு அவர் கீழே இறங்கி வருவார் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ராஜா மாலை நேரத்தில் அமர்ந்திருப்பாராம் அந்த இடத்துல. இங்கே கீழே வந்து 12 ராணிகளும் அவர்களுடைய தோழிகளுடன் சேர்ந்து விளையாடுவாங்களாம் மாலை நேரத்தில். ராஜா மேலே அமர்ந்து ராணிகள் வந்து தோழிகளுடன் விளையாடுவதை பார்த்து ரசிக்கிற இடமா இது. இது வந்து ராணிகளும் தோழிகளும் மண்பானையில் தண்ணி குடிக்கிற இடம். இது வந்து கடைவீதிக்கு ராணிகள் போகக்கூடாதுன்னு அரண்மனைக்குள்ளேயே ராஜா கடைவீதி உருவாக்கி வச்சுருந்தாராம். இது வந்து அந்த காலத்திலேயே இது உணவு விடுதி. ராணிகளும் அரசரும் உணவு சாப்பிடுகிற இடம். ராஜா மான்சிங்கோட ஆம்பர் ஃபோர்ட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு.
இங்கேருந்து நம்ம 17 கிலோமீட்டர் ஹில்ஸ் மேலே 2 வீலரில் போனோங்க. அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடலில் போய் சூரியன் மறையிறத பார்த்துருப்போம், மலை மேலே சூரியன் மறையிறத பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நகரத்துக்குள்ளே போய் சூரியன் மறையிறது இங்கேருந்து பார்க்க முடியுது. ஜெய்ப்பூர் நகரத்துக்குள்ளே சூரியன் மறையுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் காத்திருந்து அந்த சூரியன் மறையிறத பார்த்தோம். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ டூரிஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜெய்ப்பூர் நகரத்துக்குள்ளே போய் சூரியன் மறையுது அப்படிங்கிறத. சன்செட்டு பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறப்போ பயங்கரமாக இருட்டிருச்சு. ஹில்ஸ் வேறு, ஆள் நடமாட்டமே கம்மியாக தான் இருந்துச்சு, ரோடு சுமாராக தான் இருந்துச்சு. இதில் 2 வீலர் ஓட்டிகிட்டு வர்றது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நல்லபடியாக வந்துட்டோம். கீழே வந்துட்டு நம்ம ஆம்பர் ஃபோர்ட்டில் நைட்டு லைட் ஷோருக்கு போகலான்னு பார்த்தோம். 7 to 7:30 ஹிந்தியில், 7:30 to 8 இங்கிலீஷ்லன்னு சொன்னாங்க. நாங்கள் கீழே உட்காந்தே பார்த்தோம். அந்த ஹிந்தியில் இருக்கிற வெர்ஷனே அவ்வளோவா சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் ஆம்பர் ஃபோர்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக நைட்டு ஜெய்ப்பூருக்குள்ளே வந்துட்டோம். ஜெய்ப்பூர் சிட்டி நைட்டு இன்னும் அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் கோட்டைகளுக்கெல்லாம் லைட்டிங் கொடுத்து, அதாவது சாதாரண நாள்லையே ஜெய்ப்பூர் வந்து ஒரு திருவிழா கோலமாக காட்சி அளிக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைடும் லைட்டிங்கில் அந்த கட்டிடங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சாதாரண ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னால் எப்படி நம்புறது? அவ்வளோ அலங்காரமாக அழகாக இருக்குது. ஜெய்ப்பூருக்கு ஏன் பிங்க் சிட்டி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, கட்டடங்கள்லாம் பிங்க் கலர்லலாம் எதுவுமே இல்லைங்க. ஆனால் ராஜா மான்சிங் ஆட்சி காலத்தில் ஒரு வெளிநாட்டு விருந்தினர் ஜெய்ப்பூருக்கு வந்தாராம். அவர் வரும்பொழுது அவரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ராஜா நகரத்தில் இருக்கிற எல்லா கட்டடத்துக்கும் ஒரே கலர் பெயிண்ட் அடிக்க சொன்னாராம், பழுப்பு கலரில். ஆக்சுவலாக ஜெய்ப்பூர் ஃபுல்லாகவே பழுப்பு நிறத்தில் தான் இருக்குது. ஆனால் அதை பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கலர் உள்ள கோட்டைகளும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. இது பாருங்கள், ராஜா மான்சிங்குடைய ஆட்சி காலத்தில் கடை தெருவாக இருந்ததான். அந்த காலத்திலேயே எவ்வளோ அழகாக கடைகள் கட்டி ஒவ்வொருத்தரும் கடை வச்சுக்கிறதுக்கு ராஜா மான்சிங் அனுமதிச்சிருக்காரு பாருங்கள். ஏதோ ஒன்று அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இவ்வளோ அழகாக இருந்திருக்கு இந்த நகரம். இப்போயும் இந்த கடத்தெருக்குள்ளே பொருட்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஜெய்ப்பூரி டிசைனில், பியூர் காட்டனில், வித்தியாசமான கலர்களில் ரொம்ப நல்ல கலைநயமிக்க பொருட்கள் நிறைய கிடைக்கிது. ஆனால் விலை தான் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு சொல்கிறாங்க. இப்போ 1000 ரூபா ஒரு பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 250 ரூபாய்க்கு கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமாக விலை சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4 கடையில் விலை விசாரிச்சுட்டு அந்த பொருளுக்கான விலை என்ன அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை வாங்கணும். அவ்வளோதாங்க. ஜெய்ப்பூரில் டே 1 ஃபுல்லாக சுற்றியாச்சு. 2 வீலரில் சுற்றி செம அலுப்பு. நைட்டு ஒரு கடையில் வந்து சவுத் இண்டியன் தோசான்னு போட்டிருந்தாங்க. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தோம். நாளைக்கும் ஜெய்ப்பூர் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். திரும்ப நாளைக்கு சாயந்தரம் நமக்கு டெல்லிக்கு ட்ரெயின். அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகலாம். நாளை சந்திக்கலாம். குட் நைட்.